இன்றைக்கி லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? லன்ச்சுக்கு இன்றைக்கி பருப்பானம் தான். அதுக்காக பருப்பையுமே வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பீஃப் வச்சு மிளகு கறி தான் செஞ்சுருந்தேன். இந்த மிளகு கறி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மசாலாஸ் எல்லாம் இருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மிளகு கறி மசாலா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு வாழையில பறிக்கலான்னு வாழையிலையுமே பறிக்க வந்தாச்சு. அதோட கொய்யாவுமே இருந்துச்சு, அதையுமே பறிச்சுட்டு, தக்காளியுமே நல்லா பழமாக இருந்துச்சு, அதையுமே பறிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு மாங்காவுமே இருந்துச்சு. அந்த மாங்காயை வச்சு மாங்காய் பச்சடியுமே பண்ணிடலான்னு ஒரு மாங்காவை நல்லா தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நீங்கள் தோல் சீக்காமல் கூட கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, அதோட 2 காஞ்ச மிளகாய் பிச்சு சேர்த்துக்கிறலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அடுத்து ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண விட்டுக்கிறலாம். இதுக்கிடையில் பருப்பானம் மிளகு கறி சுட சுட சோறுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 5 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு சூப்பராகவே மாங்காயெல்லாம் குக்காய் வந்திருக்கும். பாருங்கள் நம்மளுக்கு மாங்காய் எவ்வளோ சாஃப்டாக குக்காய் இருக்குதுன்னு. அடுத்து லாஸ்ட்டாக அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். இந்த மாங்காய் சீசனில் கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள். இந்த மாங்காய் பச்சடியில் இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இருக்கிறதுனால சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்ச மாங்காய் பச்சடி, அடுத்து பீஃபில் செஞ்ச மிளகு கறி மசாலா, அப்புறம் இந்த மாம்பழ சீசனில் மாம்பழம் இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு மாம்பழமே வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச் மெனு இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.